இன்னைக்கு என் ஆஃபீஸில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு 3 மந்த்ஸ் இன்டர்னாக ஜாயின் பண்ணாங்க. ஆஃப்டர் 3 மந்த்ஸ் பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணை ஃபுல் டைமாக ஆக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பொண்ணு 1½ மந்த்ஸ்லேயே நேராக என் மேனேஜர் கிட்ட போயிட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ சஜஷன் சொல்லுங்கள், நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. உடனே என் மேனேஜரும், நீ நல்லா தான்மா ஒர்க் பண்ணுற, இதெல்லாம் நீ சூப்பராக பண்ணுற, ஃப்ரெஷராக உனக்கு இது நீ ரொம்பவே சூப்பராக எல்லா ஒர்க்குமே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. உடனே இந்த பொண்ணு, ஓகே தென் என்னை இப்போயே ஃபுல் டைமாக சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணிச்சு. உடனே என் மேனேஜருமே ஓகே மேக் சென்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணை இன்டர்ன்லேருந்து ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்னில் வாங்கிட்டு ஸ்டைஃபண்டை விட அந்த பொண்ணு ஃபுல் டைம் சேலரி வாங்க போகிறாங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் தான் அந்த விஷயத்த வாய் திறந்து கேட்கணும். உங்களுக்காக வேற யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. நீங்கள் கேட்டு நடக்குது நடக்கல அப்படிங்கிறது செகண்ட் திங். ஃபர்ஸ்ட்டு அந்த விஷயத்துக்காக நீங்கள் வாயை திறந்து கேட்கணும். கேட்டால் தான் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அந்த விஷயம் வேணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் கேட்டு நடக்குது நடக்கலைங்கிற செகண்ட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்த வாயை திறந்து கேளுங்க, அப்புறம் அது கண்டிப்பாக நடக்கும்.